அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க திருவள்ளூர் விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கரூர்ல இன்னைக்கு ஒரு கரும்புள்ளியான ஒரு நாளாக தான் கருதப்படும். இப்போதைக்கு செய்தியில நான் இந்த வீடியோ போட்டிருக்க இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, 40ற்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகின்றது என்ற எண்ணிக்கை கூறுகின்றது. ஆகையால் இந்த குடும்பத்திற்கு இழந்து வாழும் என் நண்பர்கள், தோழிகள் குடும்பத்திற்கு எனது சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அவர் பாட்டு சென்னைக்கு போயிட்டாரு. இது என்ன எப்படி இந்த இஷ்யூ எப்படி தமிழ்நாடு அரசு கையாளும் தெரியல. ஏன்னா உயிர் சேதங்கள் அதிகமாயிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் தாவேகா தரப்பில் இருந்து சொல்வது போலீஸ் பாதுகாப்பு இல்லை என்று அது அவங்க சைடு குற்றம் வைக்கிறாங்க. ஸோ அறிக்கை என்னன்றதை நாளைக்கு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம், யார் மேலே தவறு என்று. கூட்டம் இதுக்கு முன்னாடியும் 2 வாரம் போனாலும் இந்த கூட்டம் இருந்தது. பட் ஆனால் உயிர் சேதம் கிடையாது. ஆனால் இந்த கூட்டம் கரூரில் நடந்த கூட்டம் உயிர் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது சில பேர் தாவேகா தரப்புலேருந்து சொல்கிறாங்க, தெரியாது, சதின்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் ஆனால் இறந்தது உண்மை, பிஞ்சு குழந்தைங்கள்லாம் உண்மை. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சாரத்தில் கூட்டம் வரும்னு தெரியும். யாராச்சும் அறிவு இருக்கா எவனாச்சும் குழந்தைய கூட்டிட்டு போவானா? பிஞ்சு குழந்தை 2 வயசு 4 வயசு 6 வயசு 10 வயசுன்ட்டு குழந்தைய தூக்கிட்டு போகிற வீடியோலாம் பார்க்கறதுக்கு கண்ணு தான் கலங்குது. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட படிச்சிருக்கீங்களே தவிர கொஞ்சம் கூட ஒரு பேசிக் சென்ஸே இல்லாமல் எப்படி இருக்கீங்க? சுத்தமாக எனக்கு தெரியல. ஆகையால் இனிமேட்டு வரப்போற கூட்டமாச்சு, தயவு செஞ்சு குழந்தைகளை வயசானவங்க தயவு செஞ்சு கூட்டிட்டு போவாதீங்க. டிவியில உட்காந்து பாருங்க, உங்களை யாரும் வேணான்னு சொல்லல. அவரும் சாதாரண ஒரு மனிதர் தான். விஜய் மட்டும் என்ன சொல்றது எனக்கு தெரியல. நான் இந்த ரசிகர் கூட்டத்தையும் சொல்றேன், தாவேகா தொண்டர்களையும் சொல்றேன், குழந்தைகள் தயவு செஞ்சு கூட்டு வராதீங்க. நீங்க டிவியில தயவு செஞ்சு பாருங்க தான் நான் சொல்றேன். இப்போ 40 பேருக்கு மேல உயிர் சேதம் ஆயிருக்கு. யார் பொறுப்பு இருப்பா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே கண்டிப்பாக விஜய் தான் காரணம்ட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்து தர காத்திருக்கிறார்கள். மனித சங்கிலி மூலமாக உதவ வேண்டும் என்ற எடப்பாடி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கார், பேட்டியும் கொடுத்திருக்கார். ஆகையால் களத்தில் அதிமுக என்று மக்களுடன் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு 10 லட்சம் அறிவிச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே அரசு அறிவிக்கும், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணுறது விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்கள் போயிட்டாரு. இப்போ திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டு இருக்காரு. ஆகையால் மக்கள் தெளிவாக இருங்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், மக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்கவும். குழந்தைகளை தயவு செய்து கூட்டு போவாங்க. கூட்டத்துக்கு போக வேணாம்லாம் சொல்லலை, போங்க, தொண்டரா போங்க, ரசிகனா போங்க. ஆனால் தயவு செஞ்சு குழந்தைங்களை மட்டும் கூட்டிட்டு போகாதீங்க. காலணும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவெல்லாம் ஒரு ஆளை என்ன அரசியல் பண்றியான்னு கேட்காரு. தயவு செஞ்சு இது அரசியல் கிடையாது, உங்களை நல்லதுக்கு தான் சொல்றேன். தயவு செஞ்சு இனிமேட்டாச்சு புரிஞ்சுக்கோங்க, குழந்தைகளை தயவு செஞ்சு கூட்டிட்டு போகாதீங்க. நன்றி, வணக்கம்.